மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. சார் ஜெயலலிதா மேல எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு, இப்பவும் எப்பவும் இருக்கும். நேற்று ராஜ்நாத் சிங் பேசலாம் சார், மத்திய அமைச்சர். பரவாயில்ல தானே, எங்க தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தினால எதிர்கட்சியினர் கூட எதிரணி இருக்கின்ற கூட எங்க தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்ல உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க. அந்த நிலையில் அவருக்கார் பாராட்டினார். நல்லது செஞ்சா உங்களால சார் பாராட்டுவாங்க, தலைவர்களை பாராட்டுறாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர் தாங்க பாராட்டுவது மரபு. மறந்த தலைவர் தானே பாராட்டணும். இன்னைக்கு அவர்களை நாங்க இருக்கிறோம், எங்களை அவர்கள் இருக்கிறாங்க, எப்படி எங்களை பாராட்டுவாங்க? சார், முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி அவருடைய கட்சி குத்தகைக்கு எடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்க அப்படி இல்லை. நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டை, தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. 100% பாருங்க, இந்த வரலாறு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனா திமுக அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவர்கள் தான் குத்தகைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசை அவர் சொல்றாரு. இங்கேயும் நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சார். இப்போ அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும். வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமையேற்பு தான் வாரிசு. சட்டமன்ற உறுப்பு, நாடாளுமன்றம் மாறி மாறி வரும். இன்னைக்கு இவர் இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு போடுவாங்க. அது வாரிசு கிடையாது. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க, மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறான்னா அடுத்தருக்கு வேற ஒருத்தர் போட்டிடுவாங்க. அது வாரிசு கிடையாது. ஆனா ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற போது அது வாரிசு. அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஒரு மனுஷன் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் உங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. நான் என்ன போய் பேசுறீங்க? நான் தெளிவா எல்லா பொதுக்கூட்டலையும் சொல்றேன், நான் என்ன போய் பேசுறேன்னு அவர் விளக்கவே. ஆனா அவர் தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்காரு. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் எல்இடி போட்டு காட்டல. இன்னைக்கு சென்னையில் மிக்ஸாம் புயல் வந்தது, இப்படிலாம் போய் பேசினாங்க. உங்க ஊடகத்தில் இருக்கிற செய்தி தான் வெளியிட்டேன், நான் ஒன்னும் தனியா வெளியிடல. உங்க ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியை எல்இடியில் தெரிவிச்சேன். ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்றாங்க. அதுல முதலமைச்சர் சொல்றாரு, அந்த மழைநீர் வடிகால் வசதி 99% முடிஞ்சு போச்சுங்கிறார். இப்போது மதுரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.